தலைமைச் செயலகத்திற்கு தமிழக வெற்றிக் கழக தலைவர் விஜய் நேரில் வந்து மனு அளித்திருக்கிறார். அண்மை செய்தியை பார்க்கிறோம். தேர்தல் அதிகாரியிடம் அவர் மனுவினை சமர்ப்பித்திருக்கிறார். பெரம்பூர் பரப்புரைக்கு அனுமதி மறுக்கப்பட்ட நிலையில் சென்னை தலைமைச் செயலகத்திற்கு நேரில் வந்து தேர்தல் அதிகாரியிடம் தாவேக தலைவர் விஜய் மனு அளித்திருக்கிறார். அண்மை செய்தியை பார்க்கிறோம். இது குறித்த காட்சிகளையும் பார்க்கிறோம். விவரங்களோடு இணைந்திருக்கிறார் செய்தியாளர் சந்தானம். அவரோடு பேசலாம். சந்தானம், பெரம்பூர் பரப்புரைக்கு அனுமதி மறுக்கப்பட்ட நிலையில் தற்பொழுது தேர்தல் அதிகாரியிடம் தாவேக தலைவர் விஜய் மனுவினை அளித்திருக்கிறார். என்னவெல்லாம் குறிப்பிட்டிருக்கிறது மனுவில்? நேரில் வந்திருக்கிறார், என்ன விவரம்? கார்த்திகா, தாவேக தலைவர் விஜய் தற்போது சென்னை தலைமைச் செயலகத்தில் தலைமை தேர்தல் அதிகாரி அர்ச்சனா பட்நாயக்கை சந்தித்து புகார் மனு ஒன்றை வழங்க இருக்கிறார். அந்த அறிக்கையில குறிப்பாக பார்த்தீங்கன்னா 10 அதிகாரிகளை தமிழகத்திலிருந்து மாற்ற வேண்டும். குறிப்பாக தமிழகத்தில் சட்டமன்ற தேர்தல் அறிவிக்கப்பட்ட பின்னரும் தொடர்ச்சியாக எதிர்க்கட்சிகளை செயல்பட முடியாத அளவிற்கு அதிகாரிகள் அரசுக்கு ஆதரவாக செயல்படுவதாகவும், அதே போன்று குறிப்பிட்ட கட்சிகளுக்கு மட்டும் தொடர்ந்து பிரச்சாரம் செய்வதற்கான அனுமதியும் தாவேகாவுக்கு தொடர்ந்து அதிகாரிகள் மூலமாக அனுமதி என்பது மறுக்கப்பட்டு வருவதன் காரணமும், அதே போன்று தேர்தல் காலத்திலும் திமுகவுக்கு ஆதரவாக செயல்படுவதாக கூறி நேர்மையான முறையில் தேர்தல் நடைபெற வேண்டும் என்றால் இந்த அதிகாரிகளை மாற்ற வேண்டும் என்று அந்த கடிதத்தில் அவர் குறிப்பிட்டிருப்பதாக தெரிகிறது. குறிப்பாக தமிழகத்தினுடைய டிஜிபி, சென்னை மாநகராட்சியினுடைய காவல் ஆணையர், தமிழ்நாட்டுடைய சட்ட ஒழுங்கு ஏடிஜிபி, ஐஜி மற்றும் ஏடிஜிபி இன்டெலிஜென்ஸ், டிஜி ஏடிஜிபி ஆர்ம்டு போலீஸ் ஆகிய 5 அதிகாரிகளும், அது மட்டும் இல்லாமல் தலைமை செயலாளர், உள்துறை செயலாளர், சீஃப் செக்ரட்டரியோடைய சிஎம் உடைய செக்ரட்டரி 1, அதே போன்று நிதித்துறை செயலாளர் உள்ளிட்ட 10 அதிகாரிகளை தமிழகத்தில் இருந்து, அதாவது இந்த தேர்தல் முடியும் வரை மாற்றம் செய்ய வேண்டும். இதற்கு தேர்தல் ஆணையம் நடவடிக்கை எடுக்க வேண்டும். நேர்மையான முறையில் தேர்தலை நடத்த வேண்டும் என்றாலும், அதே போன்று அனைத்து கட்சிகளுக்கும் சமமான வாய்ப்பு வழங்கும்படி இந்த நடவடிக்கைகளை எடுக்க வேண்டும் என்று அந்த அறிக்கையில தாவேக தலைவர் தரப்பிலிருந்து தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. குறிப்பாக பார்த்தீங்கன்னா தொடர்ந்து பெரம்பூருக்கு அனுமதி மறுக்கப்பட்டதை தொடர்ந்து தற்போது இந்த கடிதத்தை தாவேக தலைவர் விஜய் நேரடியாக தலைமை செயலகத்தில் வழங்கியிருக்கிறார். 10 அதிகாரிகளை இந்த தேர்தல் நடைபெறும் வரை தமிழகத்திலிருந்து மாற்றம் செய்ய வேண்டும் என்று தேர்தல் அதிகாரியை சந்தித்து தற்போது மனு வழங்க வந்திருக்கிறார். அவரோடு கட்சியினுடைய துணை பொதுச் செயலாளர் சி.டி. நிர்மல்குமார், கட்சியினுடைய ஒருங்கிணைப்பு குழுவினுடைய தலைமை ஒருங்கிணைப்பாளர் செங்கோட்டையன் ஆகியோர் அவருடன் உடனிருக்கிறார்கள். தற்போது தேர்தல் அதிகாரியை சந்தித்து நேரடியாக அந்த புகார் மனுவை வழங்கியிருக்கிறார். பெரம்பூர், வில்லிவாக்கம், கொளத்தூர் உள்ளிட்ட 5 தொகுதிகளில் பிரச்சாரம் செய்வதற்கு அனுமதி கேட்கப்பட்ட நிலையில அந்த இடத்தில் 3000 நபர்கள் கூட முடியாது என்று கூறி நேற்று அனுமதி மறுக்கப்பட்ட நிலையில அது தொடர்பாக நேற்றே கண்டன அறிக்கையை வழங்குகிறார். குறிப்பாக தொடர்ந்து அதிகாரிகள் திமுக அரசுக்கு ஆதரவாக செயல்படுவதாக அந்த அறிக்கையில அவர் குற்றம் சாட்டியிருந்த நிலையில தற்போது இந்த அதிகாரிகளை மாற்றம் செய்ய வேண்டும், தமிழகத்தில் தேர்தல் நடைபெறும் இவர்களை மாற்றம் செய்ய வேண்டும், தொடர்ந்து அரசுக்கு ஆதரவாக பல்வேறு துறைகளில் தமிழ்நாடு முழுவதும் இந்த அதிகாரிகள் அவருடைய அதிகாரத்தை பயன்படுத்தி இந்த தாவேகாவுக்கு பிரச்சாரம் அனுமதி பெறுவதில் சிக்கல்களை ஏற்படுத்தி வருவதாகவும், எனவே இவர்களை மாற்றம் செய்ய வேண்டும் என்று வலியுறுத்தி அந்த கடிதத்தில் குறிப்பிடப்பட்டிருக்கிறது. கார்த்திகா, பெரம்பூரில் அனுமதி மறுக்கப்பட்ட நிலையில் தாவேக தலைவர் விஜய் தேர்தல் அதிகாரியிடம் மனு அளிப்பதற்காக தலைமைச் செயலகம் வந்திருக்கிறார். அந்த அண்மை செய்தியை பார்த்து வருகிறோம். பெரம்பூரில் அவர் பரப்புரை செய்வதாக இருந்தது. பெரம்பூரிலிருந்து தனது தேர்தல் பரப்புரையை துவங்க இருந்தார் தாவேக தலைவர் விஜய். இந்நிலையில் அங்கு பல்வேறு காரணங்களை கூறி அனுமதி மறுக்கப்பட்டது. அதனைத் தொடர்ந்து அதற்கு ஏற்கனவே அவர் கண்டனம் தெரிவித்திருந்தார். இந்நிலையில் தற்பொழுது மனு அளித்திருக்கிறார். தேர்தல் அதிகாரியிடம் தலைமைச் செயலகத்தில் அவர் மனு அளித்திருக்கிறார். குறிப்பாக தலைமைச் செயலாளர், நிதித்துறை செயலாளர், டிஜிபி, சென்னை காவல் ஆணையர், ஏடிஜிபி, ஐஜி இன்டெலிஜென்ஸ், ஹோம் செக்ரட்டரி போன்றவர்களை மாற்றம் செய்ய வேண்டும் என்ற அந்த புகார் மனுவில் தெரிவிக்கப்பட்டிருக்கிறது.
சந்தனம், ஏற்கனவே பெரம்பூர் பரப்புரைக்கு அனுமதி மறுக்கப்பட்ட போது மாவட்ட தேர்தல் அதிகாரி அதாவது முறையாக அனுமதி பெற வேண்டும், 48 மணி நேரத்திற்கு முன்னதாக அனுமதி பெற வேண்டும் அப்படிங்கிற ஒரு காரணத்தை சொல்லியிருந்தாரு. அது மட்டும் இல்லாம இன்னைக்கு சுகாதாரத்துறை அமைச்சரும் கூட 24 மணி நேரத்திலிருந்து 48 மணி நேரத்திற்கு முன்னதாக அனுமதி பெற வேண்டும், தேர்தல் நடத்தை விதிமுறைகள் அமலில் இருக்கும் பொழுது இதுதான் நடைமுறை அப்படிங்கிறதையும் சொல்லியிருந்தாரு. ஆனால் தற்பொழுது திமுக தொடர்ந்து தன்னுடைய தேர்தல் பரப்புரைக்கு அனுமதி மறுக்கப்படுகிறது, தொடர்ந்து நெருக்கடி கொடுக்கிறது அப்படின்னு விஜய் குற்றம் சாட்டுகிறாரே. நிச்சயமா இதுல அவர் 10 காரணங்களை சொல்றாரு. தொடர்ந்து இறுதி கட்டங்கள்ல தமிழக வெற்றி கழகத்திற்கு அனுமதி என்பது மறுக்கப்படுகிறது. அதாவது இந்த தமிழக வெற்றி கழகம் தரப்புல பார்த்தோம்னா 26ஆம் தேதி மனு என்பது வழங்கப்பட்டிருந்தது. இறுதி கட்டத்துல தான் தொடர்ந்து மக்களை கூட்டத்தை காட்டி தனக்கான அனுமதி என்பது மறுக்கப்படுவதாக 10 காரணங்களை அவர் குறிப்பிட்டிருக்கிறார். டினைல் ஆஃப் பர்மிஷன் ஃபார் பெரம்பூருடைய பிரச்சாரம் செய்வதற்கு அனுமதி மறுக்கப்பட்டது. அதே போன்று இதற்காக அந்த பகுதிகளில் பள்ளம் தோண்டப்பட்டது. தொடர்ந்து மக்கள் கூட்டத்தை காரணமாக காட்டி தனக்கான பிரச்சாரம் செய்வதற்கான அனுமதி என்பது மறுக்கப்படுகிறது. ஏற்கனவே தமிழகத்துல SOP என்பது வழங்கப்பட்டிருந்தாலும் அதை பின்பற்றாமல் அனுமதி வழங்கப்படாமல் இருக்கிறது உள்ளிட்ட 10 காரணங்களை காட்டி இது தொடர்ந்து நடைபெறுவதாகவும் ஒரு என்ற முறையில் தொடர்ந்து தமிழக வெற்றி கழகத்தில் இது போன்ற நடவடிக்கைகள் நடைபெற்று வருது. இதற்கு இந்த அதிகாரிகள் தொடர்ந்து தங்களுடைய அதிகாரங்களை தமிழ்நாடு முழுவதும் பயன்படுத்துவதாகவும் பல்வேறு துறை சார்ந்த அதிகாரிகள் இதில் செயல்படுவதால தொடர்ந்து தங்களுக்கான அனுமதி என்பது கிடைப்பதில் சிக்கல் இருக்கிறது. எனவே இவர்களை மாற்றம் செய்ய வேண்டும் என்று அந்த கடிதத்தில் குறிப்பிடப்பட்டிருக்கிறது. சென்னை தேர்தல் அதிகாரி பொறுத்த வரைக்கும் அந்த இடத்துல புதிதாக பள்ளம் தோண்டவில்லை. ஏற்கனவே சென்னை மாநகராட்சியில் புதிதாக எந்த ஒரு பணியும் தொடங்கப்படவில்லை. அந்த இடத்துல குடிநீர் வாரியம் சார்பாக அந்த இடத்துல ஏற்கனவே அமைக்கப்பட்டிருந்த குழாயில பாதிப்பு ஏற்பட்டதன் காரணமாக அதை சரி செய்வதற்கான மட்டுமே பணிகள் நடைபெற்றதாகவும் நேற்று விளக்கம் தெரிவித்திருந்தார்கள். இருப்பினும் தமிழக வெற்றி கழகம் தரப்புல தமிழ்நாடு முழுவதும் தற்போது அனுமதி கேட்டு விண்ணப்பித்திருக்கிறாங்க. எதிர்க்கட்சி தலைவர் தொடர்ந்து பிரச்சாரம் மேற்கொண்டு வருகிறார். நான் தமிழர் கட்சியினுடைய ஒருங்கிணைப்பாளர் சீமான் தொடர்ந்து பிரச்சாரம் மேற்கொண்டு வரக்கூடிய நிலையில தங்களுக்கு மட்டும் அனுமதி என்பது மறுக்கப்படுகிறது. அதே போன்று தொடர்ந்து மக்கள் அதிக அளவில் கூடுவார்கள் என்ற காரணத்தை காட்டி தனக்கான பிரச்சாரத்திற்கு அனுமதி வழங்கப்படாமல் இருக்கிறது என்று குற்றம் சாட்டி இந்த அதிகாரிகள் தங்களுடைய பலத்தை பயன்படுத்துவதாகவும் எனவே அவர்களை மாற்றம் செய்ய வேண்டும் என்று அந்த கடிதத்தில் விரிவாக குறிப்பிட்டு சுமார் 10 பக்கங்கள் அடங்கிய ஒரு அறிக்கை அந்த மனுவை தற்போது தேர்தல் ஆணையரிடம் விஜய் வழங்கியிருக்கிறார். சந்தனகுமார், நேற்று நாம் திரையில் பார்த்தோம், பெரம்பூரில் அவர் அனுமதி கேட்ட அந்த இடத்தை நாம் பார்த்தோம். அந்த இடத்துல நிறைய தடுப்புகள் இருந்ததையும் பார்க்க முடிந்தது. ஆனால் அந்த இடத்துல இன்னொரு காரணங்களையும் சொல்றாங்க. அந்த இடம் மிக குறுகலாக இருக்கிறது, வேறு இடத்தை பரிந்துரைக்குமாறு கேட்கிறாங்க அப்படிங்கிறதையும் சொல்லியிருக்கிறாங்க. தாவேக தரப்புல இருந்து வேறு இடங்களை பரிந்துரை செய்யலையா? நேற்றே மாற்று இடத்தையும் தமிழக வெற்றி கழகம் தரப்புல அதாவது தமிழக வெற்றி கழகம் 26ஆம் தேதி அனுமதி கேட்டதால் கூட நேற்று மாலை காவல்துறையினர் நேற்று சென்று அந்த இடத்துல ஆய்வு செய்து 3 மணிக்கு இந்த இடத்துல அனுமதி கொடுக்க முடியாது என்று கூறிய பின்னர் அந்த இடத்துல அதாவது விஜய் பிரச்சாரம் செய்வதாக இந்த இடத்துல இருந்து 1 கிலோமீட்டர் தள்ளி ஒரு இடத்துல அனுமதி கேட்கப்பட்டது. இருப்பினும் கூட இடமாற்றம் தொடர்பாக புதிய கடிதம் வழங்கினாலும் அதனை பரிசீலிக்க 2 நாட்கள் தேவைப்படும் என்று காவல்துறை தேர்தல் ஆணையர் தரப்பிலிருந்து தெரிவிக்கப்பட்டதன் காரணமாகவே இன்று நடைபெற இந்த பிரச்சாரம் தற்போது 30ஆம் தேதிக்கு மாற்றப்பட்டிருக்கிறது. அதாவது இதற்கு முன்பே ஆய்வு செய்திருந்தால் அந்த இடத்தை மாற்றம் செய்ய வேண்டும் என்று தெரிவித்திருந்தால் நாங்கள் மாற்றியிருப்போம். ஆனால் இறுதி நேரத்தில் இது போன்ற முடிவுகளை எடுப்பதன் காரணமாக எங்களுக்கான அனுமதி என்பது கிடைப்பதில் சிக்கல் ஏற்பட்டு வருவதாக தான் தமிழக வெற்றி கழகம் தரப்பிலிருந்து வைக்கக்கூடிய மிகப்பெரிய குற்றச்சாட்டாக இருக்கிறது. அதன் ஒரு வகையில் தான் தற்போது தாவேக தலைவர் விஜய் இந்த புகார் கடிதத்தை வழங்க வந்திருக்கிறார். கார்த்திகா. சந்தனகுமார், நீங்கள் சொன்னது போலவே தேசிய ஜனநாயக கூட்டணியில் தேர்தல் பரப்புரை ஆரம்பிச்சாச்சு. சீமான் ஒருபுறம் பரப்புரை மேற்கொண்டிருக்கிறார். தொடர்ந்து பரப்புரைக்காக கட்சிகள் ஆயத்தமாகிக் கொண்டிருக்கக்கூடிய நிலையில தாவேக இன்னும் இடங்களுக்கே பெரும் போராடி கொண்டிருக்கிறது. இது தாவேகவிற்கு எந்த மாதிரியான தாக்கத்தை ஏற்படுத்தும்? நிச்சயமா தமிழக வெற்றி கழகத்தை பொறுத்த வரைக்கும் அந்த கட்சியினுடைய தலைவர் விஜய் மக்களை தொடர்ந்து சந்திக்க வரவில்லை என்பதுதான் அவர்கள் மீது வைக்கப்பட்ட குற்றச்சாட்டாக இருந்தது. இதற்கு பதிலாக தேர்தல் செய்தி அறிவிக்கும் பட்சத்துல அதன் பின்பு இந்த அரசால் எதுவும் செய்ய முடியாது, தேர்தல் ஆணையம் எங்களுக்கு அனுமதி கொடுக்கும், நாங்கள் தொடர்ந்து பிரச்சாரம் செய்வோம் என்று தமிழக வெற்றி கழக தரப்பிலிருந்து தெரிவிக்கப்பட்ட
பட்டது. தற்போது வரை இன்னும் அவர்கள் களத்துக்கு செல்லாமல் இருக்கிறார்கள். இன்னும் 25 நாட்கள்ல தமிழகத்தில் சட்டமன்ற தேர்தல் நடைபெறக்கூடிய நிலையில தொடர்ந்து விஜய் எவ்வளவு காலம் இப்படி களத்துக்கு செல்லாமல் இருப்பார் என்ற கேள்வி அவர்களுக்கு இருக்கிறது. இன்னும் அதே போன்று தமிழக வெற்றிக் கழகம் தரப்பிலையும் விரைவில் விஜய் பிரச்சாரம் செய்ய வேண்டிய என்ற கட்டாயம் இருப்பதன் காரணமாக தான் தற்போது தேர்தல் அதிகாரியை சந்தித்திருக்கிறார். அதே போன்று 30ஆம் தேதி விஜய் பிரச்சாரம் செய்வதற்கு புதிய கடிதங்கள் நேற்றே வழங்கப்பட்டிருக்கிறது. அதாவது இதற்கு முன்பு வழங்கப்பட்ட கடிதங்கள்ல ஒவ்வொரு இடத்திலும் மக்கள் எந்த அளவுக்கு கூடுவார்கள் என்பதை சேர்த்து 3000 நபர்கள் வருவார்கள் என்ற விதத்துல மனுவில் தாவேக குறிப்பிட்டிருந்தாங்க. ஆனா நேற்று குறிப்பிட்ட அனைத்து மனுவிலையும் பார்த்தோம்னா தமிழக வெற்றிக் கழகத்தினுடைய தலைவர் விஜயுடன் எத்தனை கட்சி நபர்கள் வருவார்கள், அதாவது 100 பேர் மட்டுமே விஜயுடன் பிரச்சாரம் செய்ய வருகிறார்கள் என்ற எண்ணிக்கையை மட்டும்தான் தந்திருக்காங்க. தேர்தல் ஆணைய விதிமுறைப்படி ஒரு கட்சியினுடைய வேட்பாளர் எவ்வளவு மக்களை வேண்டுமென்றாலும் சந்திக்க செல்லலாம். அதே போன்று மக்கள் எவ்வளவு பேர் என்றாலும் வேட்பாளரை பார்க்க முடியும் என்பதன் காரணமாக கட்சியின் சார்பாக எவ்வளவு பேர் செல்கிறோம் என்பதற்கு மட்டும்தான் அந்த கடிதத்துல மனுவாக கொடுக்கப்பட்டிருக்கிறது. எனவே இதற்கு பின்பு அதாவது ஒவ்வொரு பகுதியிலும் பிரச்சாரம் செய்வதற்கு 100 பேர் 150 பேர் கட்சி நிர்வாகிகள் சென்று பிரச்சாரம் செய்வதற்கு இடங்கள் தேர்வு செய்யப்பட்டு தேர்தல் ஆணையத்தால் குறிப்பிடப்பட்டிருக்கிறது. எனவே அடுத்த முறை இதே காரணங்களை சொல்லி அந்த மனு நிராகரிக்கப்படாத அளவிற்கு தாவேக தரப்புல தற்போது மனுக்களில் 100 நபர்கள் மட்டுமே வருவோம் என்று புதிதாக வழங்கப்பட்டிருக்கூடிய மனுவில் குறிப்பிட்டிருக்காங்க. 30ஆம் தேதி இந்த மதியம் 2 மணி முதல் 10 மணி வரை தாவேக தலைவர் விஜய் பிரச்சாரம் செய்வதற்கான திட்டம் என்பது தமிழக வெற்றிக் கழகம் தரப்புல இருக்கு. ஒருவேளை அப்போதும் மீண்டும் மனு நிராகரிக்கப்படும் பட்சத்துல சென்னையில தற்போது மனு அளிக்கக்கூடிய விஜய் டெல்லியிலும் புகார் அளிப்பதற்கான ஏற்பாடுகளை வழக்கறிஞர் குழு சார்பாக மேற்கொண்டு வராங்க. கார்த்திகா, சந்தனகுமார், நம்ம தொடர்ந்து பார்க்கிறோம். ஏற்கனவே கட்சி ஆரம்பித்ததிலிருந்து தாவேக ஆரம்பித்ததிலிருந்து ஏதேனும் புகார் என்றாலோ இல்ல அறிக்கை என்றாலோ கண்டனம் என்றாலோ எதற்குமே விஜய் வெளியில் செய்ததாக பார்த்ததில்லை. ஆனால் தற்பொழுது நேரில் தலைமைச் செயலகம் தேர்தல் அதிகாரியை பார்க்க வருகிறார், புகார் மனுவை அளிக்க வருகிறார். இது எவ்வளவு முக்கியத்துவம் வாய்ந்ததாக பார்க்கப்படும்? நிச்சயமா தமிழகத்துல சட்டமன்ற தேர்தல் நெருங்கி வரக்கூடிய நிலையில தனக்கான இடங்கள், அதாவது தேர்தல் பிரச்சாரம் செய்வதற்கோ இல்ல மக்களை சந்திப்பதற்கோ இடங்கள் கிடைக்கல அப்படின்றத விஜய் பல்வேறு மேடைகள்ல பேசியிருந்தாலும் கூட அவரே சென்று மனு அளிக்காமல் கட்சி சார்பாக தான் வழங்கியிருந்தாங்க. தற்போது தேர்தல் நெருங்கும் வேளையில விஜய் இது போன்று தனக்கான மனுக்கள் நிராகரிக்கப்படுகிறது, மக்களை சந்திப்பதற்கான வாய்ப்புகள் என்பது தனக்கு மறுக்கப்படுகிறது என்று தொடர்ந்து இது போன்ற மனுக்களையும் அதே போன்ற பேட்டிகளையும் கொடுக்கும் பட்சத்துல மக்கள் மத்தியத்துல தமிழக வெற்றிக் கழகத்திற்கு இது ஒரு வரவேற்பு கிடைக்கும். அதே போன்று விஜயை தொடர்ந்து அரசு முடக்க நினைக்கிறது என்ற ஒரு பிம்பத்தையும் தாவேக தரப்புல இதன் மூலமாக உருவாக்க முடியும் என்ற ஒரு விதமும் இதுல நம்ம பார்க்க முடியுது. அந்த ஒரு வகையில் தான் தமிழக வெற்றிக் கழகத்தினுடைய தலைவர் விஜய் தற்போது இந்த புகார் மனுவை வழங்க வந்திருக்கிறார். அடுத்த 20 நாட்கள் தொடர்ந்து பிரச்சாரம் செய்ய வேண்டும் என்று அவர் திட்டமிட்டு தற்போது தமிழ்நாடு முழுவதும் அனைத்து தொகுதிகளிலுமே அவர் பிரச்சாரம் செய்வதற்கான அனுமதி கேட்டு கட்சியினுடைய மாவட்ட செயலாளர்கள் தற்போது ஆன்லைன் மூலமாக அனுமதி கேட்டு விண்ணப்பித்து வருவதாகவும், எனவே இதன் பின்பு எந்த மனுவும் நிராகரிக்கப்படாமல் இருப்பதற்கு ஒரு வகையில் தற்போது தேர்தல் ஆணையரை சந்தித்து விஜய் இந்த மனுவை கொடுக்க வந்திருக்கிறார். கார்த்திகா, மணப்பெண்ணின் பிரத்யேகமான திருமணம் விவாஹா தி சென்னை சில்க்ஸ்.